சைடில் தான் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்எம்பியில் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து நமக்கு ஃபால்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து எல்லா எஸ்எம்பியும் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இன்வெர்டர் சுவிட்சை ஜீரோ பண்ணிடணும். ஜீரோ பண்ணிவிட்டு ஒவ்வொரு எஸ்எம்பியை நம்ம ஆஃப் பண்ணும்போது எந்த எஸ்எம்பியில் நமக்கு வந்து ஃபால்ட் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மல்டிமீட்டரை வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வந்து நம்ம வோல்டேஜ் செக் பண்ணும்போது நமக்கு ஃபுல் வோல்டேஜ் வரணும். அதே மாதிரி பாசிட்டிவ் டு நெகட்டிவ், பாசிட்டிவ் டு கிரவுண்டு, நெகட்டிவ் டு கிரவுண்டு வைக்கும்போது நம்ம வேல்யூஸ் வந்து இப்போ நமக்கு வந்து இந்த எஸ்எம்பியில் வந்து நமக்கு 0 தான் வருது. ஸோ பாசிட்டிவ் டு கிரவுண்டு 0 வர்றதுனால நமக்கு இந்த எஸ்எம்பியில் தான் ஃபால்ட்டு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக அப்போ இருக்கிற எல்லா எஸ்எம்பியும் ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த ஃபால்ட்டான எஸ்எம்பியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா எஸ்எம்பியும் ஆன் பண்ணி விட்டுட்டணும். ஏன்னா நமக்கு ஜென்ரேஷன் லாஸ் ஆகும். ஸோ அதனால அந்த ஃபால்ட் ஆகிற எஸ்எம்பியை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபால்ட்டான எஸ்எம்பியில் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக செக் பண்ணும்போது நமக்கு அதில் எந்த ஸ்ட்ரிங்கு ஃபால்ட்டு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு இதில் வந்து நம்ம MC4 கனெக்டர் வழியாகவும் நம்ம செக் பண்ணலாம். அப்படி இல்லையா நமக்கு ஃபியூஸை ரிமூவ் பண்ணிட்டு ஃபியூஸில் இருக்கிறத கனெக்டரை வச்சு நம்ம பாசிட்டிவ் டு கிரவுண்டு, நெகட்டிவ் டு கிரவுண்டு நம்ம செக் பண்ணும்போது நமக்கு வேல்யூஸ் வந்து நமக்கு குறையணும். அப்படி குறையாத ஸ்ட்ரிங் வந்து நமக்கு வந்து ஃபால்ட்டு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. பாசிட்டிவ் டு கிரவுண்டில் வைக்கும்போது நமக்கு 300, 450 அந்த ரேஞ்சில் இருந்து நமக்கு வேல்யூஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ அந்த பாசிட்டிவ் சைடில் அப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக நம்ம செக் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிங்கில் மட்டும் வேல்யூஸ் வரல, அந்த ஸ்ட்ரிங்கு நமக்கு ஃபால்ட்டு அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம எந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நமக்கு வேல்யூஸ் வந்து வரலையோ 0 வருதோ அந்த ஸ்ட்ரிங்கு வந்து பாசிட்டிவ் கேபிள் நமக்கு ஃபால்ட்டு, நெகட்டிவ் கேபிளில் வந்து எதில் வேல்யூஸ் வரலையோ நெகட்டிவ் கேபிள் ஃபால்ட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு நம்ம உடனே வந்து கேபிள் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 இது செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து நமக்கு சீரீஸில் அவுட்புட் கரெக்டாக வருதா பேனல்ல இருந்து அப்படிங்கிறது. அடுத்த ஒன்று என்னன்னா நமக்கு MC4 கனெக்டர் ஒய் கனெக்டரில் எதுவும் ஃபால்ட்டு இருக்கா, மெல்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த 2 விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா எடுத்த உடனே நம்ம வந்து கேபிளில் ஃபால்ட்டு அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா நம்ம ஸ்ட்ரக்சரில் வர கேபிளும் நமக்கு ஃபால்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து கரெக்டான சீரீஸில் நம்ம கரெக்டான வோல்டேஜ் வருதா, கரெக்டான ஆம்ஸ் ரேட்டிங் வருதா அப்படிங்கிறத நம்ம கிலோமீட்டரை வச்சு செக் பண்ணிடுவோம். செக் பண்ண அடுத்தது வந்து MC4 கனெக்டர்கிட்ட வரணும். MC4 கனெக்டர் வரைக்கும் நமக்கு பவர் சப்ளை கரெக்டாக வருதா அப்படிங்கிறத அதாவது மேல் ஃபீமேல்னு சொல்லிட்டு 2 கனெக்டர் இருக்கும் MC4ல. அந்த 2 கனெக்டர்லேயும் வந்து நமக்கு வந்து கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக வந்து நம்ம அவுட்புட் வோல்டேஜ் வருதா, அதில் வந்து நமக்கு பாசிட்டிவ் டு கிரவுண்டு வேல்யூஸ் கரெக்டாக வருதா, நெகட்டிவ் டு கிரவுண்டு வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டு அடுத்தது தான் நம்ம வந்து டைரெக்டாக வந்து நம்ம கேபிளில் கை வைக்கணும். கேபிளில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது போது நம்ம வந்து மேலேயே நம்ம வந்து கேபிளை வந்து லேயிங் பண்ணிடலாம். லேயிங் பண்ணிட்டு பாசிட்டிவ்ல வந்து நமக்கு மேல் கனெக்டர் ஒரு 2 வந்து மேல் கனெக்டரு, இன்னொரு 2 வந்து ஃபீமேல் கனெக்டரு. அந்த 2 கனெக்டரையும் போட்டு பெருள் இருக்கும், ஆல்ரெடி இருக்கிற பெருளை அதை கட் பண்ணிட்டு அந்த பெருளில் வந்து நம்ம புதுசாக போடுற கேபிளில் வந்து போட்டுட்டு மேல் கனெக்டர் ஒரு சைடு ஃபீமேல் கனெக்டர் ஒரு சைடு வந்து கிரிப்பிங் பண்ணுவோம். இப்போ நம்ம கிரிப்பிங் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வந்து நம்ம கேபிள் வந்து பேனல் ஸ்ட்ரக்சர் சைடு வந்து நம்ம இப்போ கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். மேல் டு ஃபீமேல் கனெக்டர் வந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே SMB கிட்ட வந்து நம்ம வந்து வோல்டேஜ் செக் பண்ணோம். வோல்டேஜ் வந்து இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அதில் வந்து செக் பண்ணணும். பாசிட்டிவ் டு கிரவுண்டு எவ்வளோ வருது, நெகட்டிவ் டு கிரவுண்டு எவ்வளோ வருது, பாசிட்டிவ் நெகட்டிவ் எவ்வளோ வோல்டேஜ் வருது. நமக்கு வந்து நார்மலாக கான்ஸ்டண்டாக 1300 வோல்ட் வந்து நமக்கு வரணும். அந்த ஏன்னா நம்மளோட எஸ்எம்பியோட ஒரு எஸ்எம்பியோட கிலோவாட் எவ்வளோனா 340 கிலோவாட்டு. ஸோ நமக்கு வந்து ஒரு எஸ்எம்பியோட இது வந்து 340 கிலோவாட்டு. ஸோ அதனால நம்ம வந்து கரெக்டாக நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு
MC4 கனெக்டரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டு ஃபோம் அடிச்சிருவோம். ஏன்னா ஃபோம் எதுக்கு அடிக்கிறோம்னா கேபிள் நம்ம ஓஸ் போட்டதுனால ஓஸுக்குள்ள எலி எதுவும் போக வாய்ப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் உள்ளே போகாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ஃபோம் அடிப்போம். அடிச்சுட்டு நம்ம இப்போ இன்வெர்டரில் வந்து நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு ஃபால்ட்டு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு எஸ்எம்பி ஆன் பண்ணிட்டு இன்வெர்டரில் வந்து பார்த்தோம்னா இன்வெர்டர் வந்து ஆஃப் ஆகலை. ஸோ ஃபால்ட் இப்படி தான் ரெக்டிஃபை பண்ணணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.